ஹாய், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சக்கரவள்ளி கிழங்கு மசாலா சப்பாத்தி, அதுக்கு பன்னீர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகா காரத்துக்கு 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேவிச்சிட்டு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க, நான் அதை காட்டல வீடியோவில். அதுக்கப்புறம் அதை தோல் எடுத்துட்டு கிழங்கு வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கிரேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க கிழங்கை வந்து இதோடு சேர்த்து நல்லா அந்த கெட்டி பதம் இல்லாமல் மசிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? கிழங்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் மாவு பிசைய ரொம்ப நல்லாவே இருக்கும். அதோட 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணியே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த மசாலா, கிழங்கு எல்லாமே மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சப்பாத்தி வந்து நீங்கள் லஞ்சுக்கு கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 டைம்ஸ் ஃபுட். ஓகே, ரொம்ப டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இட்ஸ் அ ஹெல்தி ரெசிபி, ப்ரோட்டீன் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் பன்னீர் கூட சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் கிழங்கு சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நதீன் ஜான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஈவன் குழந்தைங்களுக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நம்ம ஏற்கனவே மசாலா எல்லாம் சேர்க்கறதுனால நீங்கள் கிரேவி ஏதாவது கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கெட்டி தயிர் கூட கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் போட்டுட்டு சப்பாத்தி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தீங்கனாலே குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி பம்கின் கூட தான் இதை செஞ்சுருக்கேன். பம்கின் ரெசிபி நான் இதில் அப்லோட் பண்ணல. ஓகேவா? நீங்கள் எதோட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் வந்து மாவு நல்லா பிசைஞ்சு லைட்டாக அது மேலே எண்ணெய் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சு எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ நம்ம தீத்தி எடுத்துக்கலாம் சப்பாத்தி. தீத்தி எடுத்துட்டு 2 பக்கமும் உங்களுக்கு பட்டர் வேணாலும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நெய், எண்ணெய் எப்படி உங்களுக்கு இஷ்டமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி, ட்ரையே ஆகாது. அதுக்கப்புறம் நல்லா தீத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா தீத்திட்டு நம்ம தோசைக்கல்லில் மிதமான சூடில், ரொம்ப அனல் தூக்கி விட வேணாம், மிதமான சூடில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா தீத்துறதுக்குமே நல்லாவே வருது, பிச்சிட்டுலாம் போகலை. பாருங்கள், நல்லாவே வருது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம மிதமான சூடில் 2 பக்கமும் லைட்டாக எண்ணெய் போட்டு வேக வச்சு எடுத்து சர்வ் பண்ண போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் இன்றைக்கி என்ன செஞ்சீங்க உங்கள் வீட்டில்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நதீன் ஜான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி பம்கினோட சர்வ் பண்ண போகிறேன். நல்லா சாஃப்டாகவே இருக்குது. ஆக்சுவலாக இது ட்ரையாகவே இல்லை, ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் அண்ட் ஹாப்பி தீபாவளி ஃபார் ஆல்.